எதற்கெடுத்தாலும் போராட்டம் என்று வந்துவிட்டால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என்று ரஜினி கூறிய கருத்துக்கு சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. அரசியல் ரஜினிக்கும் உண்மையான ரஜினிக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன என்பது இதன் மூலம் வெளிப்படையாகிவிட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற கேள்வி தமிழகத்தின் பேசுபொருளாக இருந்தது. கடைசியில் கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று ரஜினி உறுதிப்படுத்தினார். போர் வரட்டும் என்று கூறியதோடு ஆன்மீக அரசியல் என்ற புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தினார். அதுவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுயமானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க. போர் வரும்போது அந்த மாதிரி போர் வரும்போது பார்த்துப்போம். தொடர்ந்து சென்னையில் IPL போட்டி நடத்தக்கூடாது என்று நடைபெற்ற போராட்டத்தின் போது காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்து ட்விட்டரில் கருத்து கூறிய ரஜினி, காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துவது வன்முறையின் உச்சகட்டம் என்றார். காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துபவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் பெரும் சர்ச்சையில் சிக்கினார் ரஜினி. இப்படி முழுமையான அரசியல் பிரவேசத்திற்கு முன்னரே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய ரஜினிக்கு அடுத்து ஒரு சறுக்கல். தூத்துக்குடி சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நேரில் சென்ற ரஜினியை யார் நீங்கள் என்று கேட்டு ஒரு இளைஞர் அதிர வைத்தார். நான் தாம்பா ரஜினி என்று சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ரஜினி. இறுகிய முகத்துடன் சிரித்தபடியே அங்கிருந்து நகர்ந்த ரஜினி செய்தியாளர்களிடம் பேசும்போது போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதற்கு சில சமூக விரோதிகளே காரணம் என்று கூறினார். தமிழ்நாட்டில் சமூக விரோதிங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஈவன் ஜல்லிக்கட்டுல கூட அப்படிதான் நடந்தது. இந்த ஒரு புனிதமான போராட்டம் கூட அந்த ரத்த கரையோட முடிஞ்சிருக்கு. வெற்றி கிடைச்சா கூட ரத்தம் கரையோட முடிஞ்சிருக்கு. இதை அரசாங்கம் இரும்பு கரத்தோட இந்த விஷக்கிருமிகள் இந்த சமூக விரோதிகளை அடக்கணும். தூத்துக்குடியிலிருந்து சென்னை திரும்பிய ரஜினி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தூத்துக்குடியில் வன்முறை ஏற்பட்டதற்கு சமூக விரோதிகளை காரணம் என்று மீண்டும் கூறிய அவர், எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடத்தினால் தமிழகம் சுடுகாடாகிவிடும் என்றார். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடிச்ச பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸை அடிச்சாங்க. அப்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. காவல்துறை யூனிஃபார்மில் யாரும் அடிச்சா கூட எப்போவும் ஒத்துக்க மாட்டேங்க நான். ஓகே, வேற அது கேள்வி இருக்கா? மக்கள் போராட்டம் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடுவாங்க. தேங்க்யூ வெரி மச். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற உடனே ரஜினி ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் காவல்துறையின் வரம்பு மீறிய மிருகத்தனமான செயல் இது என்று கூறியிருந்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அரசின் அலட்சியம், முழு உத்தரவு உட்பட மொத்த நிர்வாகத்தின் தோல்வி, காவல்துறையின் வரம்பு மீறின சட்டத்துக்கு புறம்பான மிருகத்தனமான செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். தற்போது சமூக விரோதிகளால் வன்முறை ஏற்பட்டுள்ளது என்கிறார் ரஜினி. இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் வெளியாகவுள்ள காலா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலில் அனைத்திற்கும் போராடுவோம் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் நிஜத்தில் போராட்டத்திற்கு எதிரான கருத்துக்களையே ரஜினி தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த முரண்பாடுகளால் அரசியலுக்காக ஒரு ரஜினி, சினிமாவுக்குள் ஒரு ரஜினி, உண்மையில் வேறு ரஜினியா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. முழுமையான அரசியல் பிரவேசம் நிகழ்வதற்குள்ளே இத்தனை சர்ச்சைகளா? இதுதான் ரஜினி குறித்து தற்போது தமிழகத்தின் பேசுபொருள். இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயுதம். இது உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம். கூட்டுகிற மக்களை, நிலம் அதிகாரம், நிலம் எங்களுக்கு வாழ்க்கை. நிலம் நீர் எங்கள் உரிமை, போராடுவோம்.